தாவேகா பாஜக இடையே கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பயங்கரமான ஒரு ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள போகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தாவேகா கொடியை ஏந்திக்கிட்டு அந்த பிரச்சாரத்துல பங்கேற்கிறாங்க. இந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல பிரச்சாரம் செஞ்சும் போது தாவேகா கொடியை சில பேர் ஆட்டினாங்க. அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, பாருங்க கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. ஆனா ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்க, அது அது அவங்க எல்லாருமே அதிமுக தொண்டர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதிமுக கரை வேஷ்டி கட்டியிருந்தாங்க, அதிமுகவோட துண்டை தோல்ல போட்டிருந்தாங்க, அவங்க தான் அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பிடிச்சு ஆட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, கண்டிப்பா அது தாவேகா தொண்டர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி கிண்டல் பண்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களோ இல்ல ரசிகர்களோ விஜயோட ரசிகர்களா இருந்தாங்கன்னா அவங்க கீழெல்லாம் நின்று கொடியை ஆட்டி இருக்க மாட்டாங்க. அவங்க பக்கத்துல ஏதாவது ஒரு மரத்துல ஏறியோ இல்ல கரண்ட கம்பத்துல ஏறியோ தான் கொடியை ஆட்டிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தரையில கால் நிக்காது அப்படிங்கிற மாதிரியும் சிலர் கிண்டல் பண்ணிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா போற இடங்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை அதிமுக காரங்க தான் ஆட்டுறாங்களா இல்ல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தான் ஆட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கலவையான ஒரு விமர்சனங்கள், கலவையான கருத்துக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா இந்த கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படிங்கிறதுக்கு பேசுனதுக்கான பின்னணியில பாஜகவோட ஒரு இதுதான் இருக்குது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பாஜகவோட மேலிட பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா சென்னை வந்தாரு. சென்னை எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அப்ப தாவேகா நம்ம கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா பின்னணியில ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது டெல்லி போனார் இல்லையா ஆதவ் அர்ஜுனா, அந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு டெல்லிக்கு போனாரு ஆதவ் அர்ஜுனா. அவர் இந்த விளையாட்டு போட்டிகள்ல நடக்குது அங்கங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ஆனா அவர் நேரடியா போயிட்டு என்ன பண்ணாருன்னா, முதல்ல காங்கிரஸ் தரப்புல அணுகினாரு. காங்கிரஸ் தரப்புல விஜயோட உத்தரவின் பேர்ல காங்கிரஸ் தரப்புல சில முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு அவங்க தான் இந்த உச்ச நீதிமன்றத்துல வரக்கூடிய வழக்குகளுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்த்தினா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அமித்ஷா இல்ல சந்திக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஆனாலும் என்ன பண்ணா, உள்துறை அமைச்சகத்துல ஒரு முக்கியமான அதிகாரியை சந்திக்கிறதுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில ஆதவர்த்தினா என்ன பண்ணியிருக்காருன்னா, உள்துறை அமைச்சகத்துல ஒரு முக்கியமான அதிகாரியை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்ப விஜய் இந்த மாதிரி உதவி கேட்கிறாரு, நீங்க தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இந்த விஜய் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டினதுக்கு காரணமே நீயும் புஷி ஆனந்த் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த உள்துறை அமைச்சகத்தோட முக்கியமான அதிகாரி, அதாவது அமித்ஷாவுக்கு மிக நெருங்கிய ஒரு அதிகாரி, அவர் கடுமையா ஆதவ் அர்ஜுனாவை திட்டியிருக்காரு. உங்களாலதான் இந்த பிரச்சனையே, நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம், நீங்களும் புஷி ஆனந்தும் தான் இந்த விஷயத்துக்கு காரணம், விஜய் இப்ப நடுத்தருவுல நிப்பாட்டுறதுக்கு நீங்க தான் காரணம், அதனால உங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது, நீ கிளம்பி போ, நாங்க டெல்லி விஜய் கூட டைரக்டா பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனாவை அனுப்பி வச்சுட்டு கவர்னர் அலுவலகம் மூலமா விஜயை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இந்த இது பாத்தீங்கன்னா முதல்ல தொலைபேசியில தான் பேசியிருக்காங்க. அப்ப விஜய் தரப்பை தொடர்பு கொண்ட உள்துறை அமைச்சர்கள் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எங்க கூட்டணிக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனா நீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, கூட்டணி சம்பந்தமா இது பண்ண மாட்டீங்க, நீங்க திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கறதா உங்களோட நோக்கம், எங்களோட நோக்கமும் அதுதான். அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பாஜக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அப்படிங்கிற போது அந்த விஷயத்துல நாங்க அதிமுகவை விட்டு தர முடியாது, நீங்க தான் கொஞ்சம் இறங்கி வரணும், நீங்க தான் ஒரு சிக்கல்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிறவங்க யாருமே பாத்தீங்கன்னா புஷி ஆனந்தா இருக்கட்டும் சரி, ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும் சரி, ஜான ஆரோக்கியசாமியா இருக்கட்டும் சரி, மற்ற அருண் ராஜா இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு நிர்வாகிகளுமே அரசியல் அனுபவம் இல்லாத நபர்கள். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போயிட்டு நீங்க சிக்கியிருக்கீங்க. அதனால நாங்க ஒரு 4 பேர் கொண்ட குழுவை உங்களுக்கு தர்றோம், அவங்க சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க, அதன் அடிப்படையில நீங்க அடுத்து செயல்படுங்க. அப்படி அப்படி நீங்க இது பண்ற போதுதான் நீங்க சில விஷயங்களை சரியா செய்ய முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியா நீங்க தவறு செய்யற மாதிரி இருக்கும். அப்ப உங்களோட கட்சி அழிவு பாதை, தேர்தலே சந்திக்காத சூழ்நிலையில இன்னும் அழிவு பாதையை நோக்கி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி
பாஜக தரப்புல அந்த உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் வந்து அந்த அதிகாரி வந்து விஷயத்த சொல்லியிருக்காரு. அதன் தொடர்ச்சியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் தரப்புல இருந்து கவர்னர் அலுவலகத்துக்கு வந்து போயிருக்காங்க. இந்த சந்திப்புகள் எல்லாமே ரகசியமா நடந்திருக்குது. இது போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வந்து கவர்னர் ஆபீஸ் வரையும் விஜய் தரப்பும் பேசியிருக்காங்க. நெறைய விஷயங்கள வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து எப்படி திமுகவ டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றது? அதாவது கரூர் சம்பவத்துல அப்படிங்கிற மாரி. இப்ப கரூர் சம்பவத்த தொடர்பா வந்து கவர்னர் அலுவலகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல நீங்க முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு நீங்க பொது வெளியில உண்மை என்ன இருக்குது, இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்க சமூக வலைதளங்கள்ல உங்க வாரியர்ஸ், அதாவது டிவிகே வாரியர்ஸ வச்சு நீங்க என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்றீங்களோ, அதே கருத்த கொண்டு போயிட்டு நீங்க உச்சநீதிமன்றத்துல வையுங்க. உச்சநீதிமன்றம் கண்டிப்பா உங்களுக்கு கண்டனம் சொல்லுது, இல்ல அப்படிங்கிறத தாண்டி, இது வந்து உங்களுக்கு செய்தியாகிறபோது, மக்கள்ட்ட போய் சேர்றபோது, நீங்க சொல்ற பொய் வந்து உண்மை அப்படிங்கிற மாரி தான் மக்கள் நம்புவாங்க. அதனால நீங்க அந்த விஷயங்கள வந்து ரொம்ப தொடர்ச்சியா பண்ணுங்க. அதாவது பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்றாங்களோ, அத அப்படியே நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிற மாரி கவர்னர் அலுவலகத்துல வந்து சில ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்து விஜய வந்து பனையூர் இல்லத்துல வந்து சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த குழுவுல இருந்த ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா, துக்ளக் ஆசிரியர் இவரு குருமூர்த்தி அந்த இதுல இருந்திருக்காரு. அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல இருந்து இறங்கி வாங்க. ஏன்னா வந்து பாஜக, அதிமுக கூட்டணிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வழக்கமாவே பாஜக கூட்டணிய பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே வந்து முதலமைச்சர் வேட்பாளர வந்து முன்கூட்டியே அறிவிக்கிறதே இல்ல. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அறிவிப்போம். பிரதமர் வேட்பாளரே அப்படிதான் இருக்கும். ஆனா மோடியின் முகத்தை வைத்து நம்ம இது சொன்னாலுமே, பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர் பின்னாடி இது பண்ணுவோம். நாங்க யாரையுமே சொல்ல மாட்டோம். அதன் பிறகு வெற்றி பெற்ற பிறகு வந்து எம்பிக்கள் இது பண்ணி கூடி முடிவெடுக்கிறதா ஒரு முடிவுன்னு சொல்லுவோம். ஆனா பிரதமர் மோடியை தான் முன்னிறுத்தி எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணுவோம். அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்றபோது, நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பெருமளவு நாங்க வெளிப்படையா வந்து அறிவிக்கிறது இல்ல. ஒரு நபர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுமே ஒழிய, அவரை முன்னிறுத்தியே பிரச்சாரத்தை செய்ய மாட்டோம். ஆனா தமிழ்நாட்டுல நிலைமை அப்படி இல்ல. இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாதான் மக்கள் வந்து நம்பி வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கனால, நாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டோம். இப்போ வந்து நீங்களும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற போது அது இருக்காது. அதனால நீங்க இப்போதைக்கு வந்து கூட்டணிக்கு வாங்க. யார் அதிக தொகுதிகள்ல வெற்றி பெறுறாங்களோ, அதை வைத்து யாருக்கு வந்து எம்எல்ஏக்கள் அதிக ஆதரவு குடுக்குறாங்களோ, அப்போ வந்து நம்ம முடிவு எடுத்துக்குருவோம். இப்போதைக்கு நீங்க வந்து உங்க கூட்டணிக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாரி வந்து விஜய்க்கு தரப்புகிட்ட வந்து இந்த குருமூர்த்தி உள்ளிட்ட அந்த 4 பேர் தரப்பு வந்து பேசியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து விஜய் வந்து முன்னாடி வந்து இல்ல பாஜக கூட்டணி வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாலும், இந்த பாஜக தரப்பு போட்ட பாயாசத்துல வந்து விஜய் வந்து இப்ப கொஞ்சம் மயங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அதன் காரணமா சரி கொஞ்சம் நான் பொறுமையா என்னோட தரப்பு நிர்வாகிகள்ட்டயும் வந்து ஆலோசனை பட்டு உங்கள்ட்ட கருத்து சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இப்ப வந்து இந்த குருமூர்த்தி உள்ளிட்ட 4 பேர் குரூப்பு கிட்ட வந்து ஆலோசனை நடத்தி முடிச்சதுக்கு பிறகு விஜய் பாத்தீங்கன்னா, இந்த ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட முக்கிய நபர்கள்ட்ட அவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்கள்ட்ட வந்து விஜய் ஆலோசனை பண்ணியிருக்காரு. அப்ப வந்து இத கடுமையா எதிர்த்த ஒரு ஆளுன்னா, ஜான் ஆரோக்கியசாமி கடுமையா எதிர்த்திருக்காரு. ஏன்னா, பாஜக வந்து கூட போக்கூடாது அப்படிங்கிறத பலமுறை வந்து நம்ம பேசியிருக்கோம். மேடைகள்லயுமே சொல்லியிருக்கோம். இப்ப திமுக, பாஜக தான் நம்மளோட எதிரிகள் அப்படின்னு வெட்ட வெளிச்சமா அறிவிச்ச பிறகு, நமக்கு அதே கூட்டணியில போயிட்டு சேர்றோம்னா, இன்னைக்கு வந்து ஏதோ ஆட்சி அதிகாரத்த சுவைக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஆனா, எதிர்காலத்துல இந்த கட்சியோட அழிவு பாதையை வந்து தீர்மானிச்சிரும். ஏன்னா விஜயகாந்த் வந்து தனிச்சு நிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவருக்கு இதாதான் இருந்தாரு. எப்ப அதிமுக கூட்டணியில போய் சேர்ந்தாரோ, அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அடைஞ்சாலும், அதுக்கு பிறகு அந்த கட்சி என்ன நிலைமை ஆணுச்சு அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஆனா சீமானை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, அது வந்து தொடர்ச்சியா வளர்ந்துகிட்டே தான் இருக்கு ஒழிய அது குறையவே இல்ல. என்ன காரணம்னா, அவர் ஆரம்பத்துல இருந்தே தனிச்சு நிக்கிறாரு. சீமானே வந்து தனிச்சு நின்னு இந்த அளவுக்கு இது பண்ணும்போது, நம்ம வந்து தனிச்சு நின்னு ஒரு தேர்தல் தனிச்சு நின்னா, 2வது தேர்தல்ல கண்டிப்பா வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஆட்சி அதிகாரத்தை தனியா பிடிச்சிடலாம். நம்மளோட தலைமையில பிடிக்கலாம். அதனால இன்னொரு தலைமையில போயிட்டு சேர்றதுங்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிற மாரி ஆதவ அர்ஜுனாவும் சரி, ஜான் ஆரோக்கியசாமியும் சொல்லிட்டாரு. இதுல பாஜக கூட கூட்டணி எக்காரணம் கொண்டும் போயிடவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவரு ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர்கள் சில விஷயங்களை செய்யறாங்க. நம்ம உதவி மட்டும் கேட்டுக்கிறோம். மத்தபடி அவங்களோட கூட்டணிக்கெல்லாம் போக வேணாம்.
அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து காங்கிரஸிடம் உதவி கேட்டிருக்கோம், பாஜக உதவி கேட்டிருக்கோம். ரெண்டு தரப்புமே நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாரு கூடயும் கூட்டணி சேர வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லியிருக்காரு. அதனால விஜய் தரப்புல வந்து ஒரு குழப்பமான சூழல் இருந்துட்டே இருக்கிற நிலையில இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜக தரப்புல இருந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நெருக்கடியை வந்து விஜய்க்கு கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எதிரான புகார்கள் தான், நீங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே வந்து சரியா இல்ல அப்படிங்கிறது வாதங்கள்லயே தெரியுது. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது வந்து இது பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது வந்து திமுக உங்களை மேல வந்து கை வைக்கிறதுக்கு இப்ப பயப்படுறாங்க. ஏன்னா வந்து உங்க மேல கை வச்சு உங்களை ஜெயில போட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தல அது இம்பாக்ட கிரியேட் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் விஜய் உங்களை பார்த்து வந்து திமுக வந்து இப்ப கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க, ஒரு பயத்துல இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நீங்க வந்து தனிச்சு போட்டியிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தோல்வி அடைவீங்க. திமுக மீண்டும் வெற்றி பெற்றுச்சுன்னா அடுத்த முறை தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சி அமைச்ச உடனே இந்த அளவுக்கு நடுக்கத்தோட எல்லாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களை தூக்கி உள்ள ஜெயில வச்சிருவாங்க. அதன் பிறகு நீங்க கட்சியே நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு திமுக எதிரி, அதிமுகவுக்கு திமுக எதிரி, உங்களுக்கு திமுக எதிரி அப்படிங்கிற போது நம்ம ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சிட்டு நம்ம வந்து திமுகவை வந்து வெளியேற்றிட்டோம்னா அதன் பிறகு நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இப்பவே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கறதுல ரொம்ப விடாப்பிடியா இருந்தீங்கன்னா மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல இருந்து மறுபடியும் வந்து பேசியிருக்காங்க. அப்ப விஜய் வந்து சரி, நம்ம வந்து கூட்டணி பத்தி பேசலாம், ஆனா ஜனவரி மாதத்துல வந்து இந்த கூட்டணி தொடர்பான சில விஷயங்களை பேசிக்கலாம். இப்போதைக்கு யாருமே வந்து பேசாதீங்க, அது கூட்டணி சம்பந்தமா பேசாதீங்க, ஆனாங்க நான் பாஜக கூட்டணி கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த விஜய் வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. அதன் தொடர்ச்சியா என்ன பண்ணிருக்காங்கன்னா பாஜக தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன விஷயம்னா, எங்களுக்கு வந்து ஒரு 50 தொகுதிகள், 40 முதல் 50 தொகுதிகளை கொடுத்துருங்க. அதே மாதிரி விஜயும் பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50 தொகுதிகள் கேட்கறாங்க. மிச்ச தொகுதிகள், அதாவது 134 தொகுதிகள்ல நீங்க சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்து ஒரு சில தொகுதிகளை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஒரு 100 120 125 தொகுதிகளை வந்து நீங்க போட்டியிடுங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல வந்து அதிமுக சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே இப்ப வந்து பாஜகவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு நம்ம முதலமைச்சர் பதவியில அமரலாம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு 40 50 தொகுதிகளை கொடுக்க முடியாது, ரெண்டு பேருக்கு 40 தொகுதிகளை கொடுத்துட்டு நம்ம ஒரு 130 இல்ல 140 தொகுதிகளா போட்டுடணும். மித்த தொகுதிகளை வந்து நம்ம வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பாஜக தரப்புக்கு மீண்டும் அனுப்பியிருக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் ஆலோசனை மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இதனால வந்து கண்டிப்பா வந்து ஜனவரி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி வந்து முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு இருக்குது. அதன் தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாஜக தரப்புலயோ இல்ல வந்து அதிமுக தரப்புலயோ வந்து விஜய் வந்து அட்டாக் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கறத சொன்னதன் அடிப்படையில தான் இப்ப யாருமே விஜய் வந்து அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்தும் சரி, பாஜக தரப்புல இருந்தும் சரி கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தரப்பும் பேச சூழ்நிலையில இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே விஜய் தரப்புக்கு திரும்பினாங்க, விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது அதிமுக தரப்புல இருந்தும் சரி, இவங்க பாஜக தரப்புல இருந்தும் சரி, விஜய் பண்ணதான் தப்பு, விஜய் வந்து ஏன் அவ்வளவு லேட்டா வந்தாரு, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுமே செய்யல, அவர் தான் செய்யல, மாவட்ட செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் இவர் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த்ல இருந்து சார் யாருமே எந்த ஏற்பாடுமே செய்யல, மக்களை மட்டும் கூப்பிட்டு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களே ஒழிய மற்றபடி ஒரு அடிப்படை வசதிகள் தண்ணீர், கழிப்பறை, சாப்பாடு இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யல அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பும் சரி, பாஜக தரப்பும் சரி கடுமையா அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில தான் பாஜக தரப்பு இப்ப வந்து விஜய் தரப்போட பேசி இந்த கூட்டணியை கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க, இறுதி செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு போட்ட உத்தரவின் அடிப்படையில தான் இப்ப அதிமுக தரப்புல இருந்தும் யாரும் விஜய் அட்டாக் பண்ணி பேசுறதில்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்தும் யாரும் விஜய் வந்து அட்டாக் பண்ணி பேசாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படிங்கறதா. அதனால இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிலர் அதிமுக தரப்புல இருந்து ஒரு சிலர் மறுபடியும் வந்து திமுக பக்கம் திரும்பி இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கரூர் துயர சம்பவத்துக்கு வந்து திமுக தான் காரணம், திமுக தான் வந்து ஏற்பாடு செய்யல, அந்த மாதிரி சில சரி செய்திகள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப மோட வந்து அதிமுக தரப்பினரும் கொஞ்சம் மாத்திருக்காங்க, அதே மாதிரி பாஜக தரப்பும் மாத்திருக்காங்க.
இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திமுக தரப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கும் சில இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படிங்கிற போது இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதிமுக திடீர்னு வந்து கரூர் துயர சம்பவத்துல வந்து நம்மளுக்கு எதிரா திரும்பினது. அதே மாரி பாஜகவும் நம்மளுக்கு எதிரா திரும்பின எல்லா விஷயங்களுமே வந்து திமுகவுக்கு தெரிஞ்சுட்டாங்க. சோ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக, பாஜக கூட்டணியில சேர்ந்து உறுதி ஆயிடுச்சுன்னா, அடுத்து என்ன செய்யலாம்? அந்த கூட்டணிய வந்து இது பண்றதுக்கு, டிசால்வ் பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி ஆலோசனைகள வந்து தொடர்ச்சியா இப்ப மேற்கொண்டுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்டாலின் தலைமையிலான குழு. இது என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி வந்து ஆலோசனை பண்ணுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இதுல வந்து ரொம்ப கங்கணம் கட்டி இறங்கி, இந்த முறை வந்து கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்த எந்திரிக்கவே விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில வந்து சில வேலைகள வந்து தொடர்ச்சியா செய்ய தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவுல, மா மாநகர அளவுல பார்த்தீங்கன்னா, அந்த இது ஐடி விங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்கள வச்சு நெறையா இத வந்து பண்றதுக்கு, விஜய்க்கு எதிரான கருத்துக்கள வந்து தொடர்ச்சியா பரப்புறதுக்காக மக்கள்ட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கான வேலைகள வந்து தொடங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகமும் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் சில கருத்துக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு எதிரா சில விஷயங்கள சொன்னாலுமே, பெரும்பாலான விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான கருத்துக்கள தான் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சாங்க. ஆனா, தமிழக வெற்றி கழகத்தோட வாரியர்ஸ், டிவிகே வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு எதிரா சொன்ன கருத்துக்கள மட்டுமே எடுத்துக்கிட்டு பயர் ஊட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்ப திமுகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, களமிறங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தமிழக வெற்றிக் கழகம், திமுக இடையிலான அந்த மோதல் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. இந்த மோதல், இந்த பயர்ல பார்த்தீங்கன்னா, அதிமுகவும், பாஜகவும் குளிர் காய தொடங்கியிருக்காங்க. இது கண்டிப்பா வந்து தமிழக வெற்றிக் கழகம் நம்ம கூட வந்துருவாங்க. அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி வேலை செய்யறோமோ, அதை தாண்டி வந்து திமுக இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து அதிமுகவும், பாஜகவும் பேசத் தொடங்கியிருக்காங்க. இதன் காரணமா பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் தமிழக வெற்றிக் கழகம் வந்து பாஜக, அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் தொடர்ச்சியா தான் இப்ப சில விஷயங்கள் தொடர்ச்சியா வந்து இந்த பாஜக தரப்பில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த 4 பேர் குழு, குருமூர்த்தி உள்ளிட்ட 4 பேர் குழுவும் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா விஜய்க்கு ஆலோசனை குடுக்கிறது மட்டும் இல்லாம, இந்த உச்சநீதிமன்றத்துல வரக்கூடிய வழக்குகள் தொடர்பாகவும் ஆலோசனை செஞ்சு, ஆதவர்ஜினா உள்ளிட்டவங்களுக்கும் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இது உண்மையிலேயே திமுக தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய தான் குடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த கூட்டணி, அதாவது அதிமுக, பாஜக கூட்டணி வந்து தோல்வி கூட்டணி. ஆனா அதுல தாவேகா வரும்போது அது கண்டிப்பா ஸ்வீப் அப்படின்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா அந்த கூட்டணி வந்து பெரும்பாலான வெற்றியை பெறும். அப்ப வந்து 1996ல வந்து திமுக வந்து எப்படி வந்து இது பண்ணுச்சோ, அதை விட மோசமான தோல்வியை வந்து சந்திக்கும் அப்படிங்கிற மாரி சில நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி அமைஞ்சுச்சுன்னா திமுக அதல பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. இந்த கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா, தாவேகா வந்து முதல்ல விட இப்ப வந்து இறங்கி வந்துட்டாங்க இந்த கூட்டணி விவகாரத்துல. அதிமுக, பாஜக கூட்டணியில சேர்றது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட வந்து உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நம்ம வந்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படியெல்லாம் விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜக விஜய்க்கு போட்ட பாயாசத்துல அவர் மயங்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும்.